Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சமீப காலமாக கேரளா திரையுலகில் இந்த போதை பழக்கம் அதிகமாக ரைடு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவர் நிகழ்ச்சி முடிச்சு வரப்போ இவர் நேரடியாக இவரை போய் செக் பண்ணுறப்ப ஒரு 6 கிராம் கஞ்சா வச்சிருக்கிறாருன்னு சொல்லி இவரை கைது பண்ணுறாங்க. ஒரு 100-200 போலீஸ் ஒரு பெரிய தீவிரவாதியை போல அன்றைக்கி அவர் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சார். தவறை ஒத்துக்கொள்றதுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். அதையும் சொல்கிறாப்புல. இது எல்லாம் கேரளா மக்கள் கொஞ்சம் படித்த மக்கள்னால ரியலைஸ் பண்ணுறாங்க. இவன் ஏதோ ஒன்று இருக்கு, இவன் சாதாரண ஆள் கிடையாது போல அப்படின்னோடனே மக்கள் பெரிய எழுச்சி வருது. அதுக்கு அரசியல் ரீதியாக இவருடைய பேச்சு கார்னர் பண்ண. அப்புறம் அம்மாவினுடைய வழியை பேச, கல்லு போல் ஒரு பெண் ஒருத்தி ஜாஃப்னாவில் இருந்து துரத்தி அவள் பெற்றாலே ஒரு பருத்தி இல்ல ஒரு நெருப்பு போல ஒரு பையனை அப்படின்னு தன்னை பற்றி அம்மாவை பத்தி பாடுறாங்க. சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு பத்தி பாடுறாப்புல. மியூசிக் இண்டஸ்ட்ரியில சில பேர் விமர்சனம் பண்றாங்க, இதெல்லாம் பாட்டா, இதெல்லாம் ரேப்னா ஒரு இதா, ராப் இசை யாருடைய இசை தெரியும், நம்ம பாரம்பரியம் கிடையாது, அது ஆப்பிரிக்காவில் வந்தது அப்படின்னு மியூசிக்குள்ள இருக்கக்கூடிய சில ஜல்ஸ் பிடிச்ச ஆளுங்க இவனுடைய வளர்ச்சியை பிடிக்காம இவருடைய அந்த வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இந்த தாய்க்கும் இந்த தகப்பனுக்கும் பிறக்கணும் நானா கேட்டேன். தாயும் தகப்பனும் அந்த சாதி மதத்தில் இருக்காங்கன்னு யாரு கேட்டா? எல்லாருக்கும் இருக்கிற உணர்வுகள் தான் எனக்கும் இருக்கும். அப்ப என்னைய நான் ஏதோ ஒரு காரணத்தால நான் ஏதோ ஒரு சாதியில பிறந்தேன், ஏதோ ஒரு மதத்தில் பிறந்தேன், அதை காரணம் காட்டி என்னை நீங்க ஒதுக்குறீங்கன்னா. வேடன் அவரை பற்றி தான் சார் இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். யார் இந்த வேடன்? ஒரு ரேப்பருக்காக கேரள மக்கள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சிருக்காங்க, சினிமா பிரபலங்கள் ஒன்றிணைஞ்சிருக்காங்க, தமிழ்நாட்டு மக்கள் அவருக்காக குரல் கொடுக்குறாங்க. யார் இந்த வேடன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. அவரோட பாடலை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த முக்கியமாக இந்த ஜென்ரேஷன்ஸை கைக்குள்ளே வச்சிருக்காரு அப்படின்னு தான் நிறைய விஷயங்கள் பார்க்கப்படுது. திடீர்னு ஒரு பரபரப்பான சர்ச்சை, அவரை கைது பண்ணிட்டாங்க, அவர் மேலே நிறைய வழக்குகள் இருக்குது அப்படின்னு. என்ன நடக்குது, யார் இந்த வேடன் அப்படின்றத பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேடன்ங்கிறது அவருடைய நிக் நேம். அவருடைய ஒரிஜினல் நேம் ஹிர்தாஸ் முரளி. உங்கள் பேர் தான்? என் பேர் தானே சார். ஹிர்தாஸ் முரளி. அவங்க அம்மா ஒரு இலங்கை தமிழர், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு இலங்கை தமிழர். அந்த யுத்த காலங்களில் அங்கேருந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு வர்றாங்க, திருச்சியில் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறப்ப தான் ஒருத்தரோட காதல் ஏற்படுது. அவர் ஒரு கேரளா மாநிலம் திருச்சூரை சேர்ந்தவர். 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ணிட்டு ஒரு வாழ்க்கையை மதுரையில் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் மதுரையில் இருந்துட்டு அப்புறம் சில வேலைகளுக்காக அவங்க சொந்த ஊராக இருக்கக்கூடிய திருச்சூருக்கே போய் செட்டில் ஆகிடுறாங்க. ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பம் தான். அதாவது அவர் ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய குடும்பம் தான். அந்த ரயில்வே பிளாட்ஃபார்ம் ஓரமாக அங்கே இருக்கக்கூடிய திருச்சூரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குடிசை வாரியான ஒரு அமைப்பை வீடை போட்டு தான் அங்கே இருக்கிறாங்க. 3 குழந்தைகள். 2வது குழந்தை தான் அந்த ஹிர்தாஸ் முரளி. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கூலி வேலை செய்யக்கூடியவர்கள். இவர் பள்ளி படிப்பை முழுவதும் முடிக்காமல் பாதிலே விட்டுறாரு. இவரும் சில கூலி வேலைகளுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி தான் போகிறார். போகிறப்ப அப்புறம் பொழுதுபோக்குக்காக இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த ஆறு குளம் குட்டைகள்லாம் இருக்கும். அதில் பசங்களை சேர்த்துக்கிட்டு மீன் பிடிக்க போகிறது. அதில் எப்படின்னா அந்த வில் மாதிரி ஒன்று வளைச்சி அந்த இதில் பண்ணிக்கிட்டு அம்பு மாதிரி பண்ணிவிட்டு அதை அடித்து மீன் பிடிக்கிறது. அது ஒரு ஸ்டைல். அது மீன் மேலே போகும், அதை மில் மாதிரி ஒன்று அடித்து பிடிப்பாங்க. அது மாதிரி அடித்து பிடிக்கிறதுல அவர் கொஞ்சம் பிரில்லியன்ட் போல், கொஞ்சம் அதில் டேலண்ட் போல். கூட இருக்க பசங்கள்லாம் வேடன் சொல்ல ஆரம்பிச்சானுங்க. இது வேட்டைக்காரனா வேடன் சொல்ல ஆரம்பிச்சா. ஒரு ஸ்டேஜில் பெரிய ஆட்கள் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்லாம் கூட என்ன வேடன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவருக்கு அது பிடிக்கல, இது வேணாம் அப்படின்னு அப்படியே கூலி வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ செஞ்சுட்டு இருக்கப்ப அந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை, அதாவது இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலக அளவில் இருக்கக்கூடிய சமூக அவலங்களை அவருக்கு பாதிக்குது. அவங்க அம்மா ஒரு இலங்கை தமிழராக இருக்காரு. தன்னுடைய வாழ்ந்த நாட்டை, ஊரை, சொந்த பந்தத்தை விட்டுட்டு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அம்மாவினுடைய வேதனையை பொருத்தி பார்க்குறாரு எல்லாத்துக்கும். பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய் இந்த மாதிரி தானே கஷ்டப்படுவா, கருப்பாக இருக்கக்கூடிய கற்பிண பெண்ணு அமெரிக்காவில் இப்படி தானே கஷ்டப்படுவா, அப்போ மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு தாய் இப்படி தானே கஷ்டப்படுவான்னு தன் அம்மாவினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாரையும் யோசிச்சு பார்க்குறப்ப அவருக்கு ஒரு வலியும் வேதனையுமா இருக்குது. அதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்காக அவர் மனதில் தோன்றதை என்ன பண்ணுறாருன்னா ஒரு பாட்டு மாதிரி பாடுறாரு. மனசில் தோணுது மெக்சிகனுடைய கதை அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்கிறேன். மெக்சிகன் அமெரிக்காவுக்குடைய பார்டரில் இருக்குது. ஒரே ஒரு சுவர் தான். ஒரு சுவருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மெக்சிகன் மக்கள், அதே ஆங்கிலம் பேசுகிறான், அதே வெள்ளையாக இருக்கிறான், அவன் வறுமையில் இருக்கிறான். ஒரு சுவருக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய அமெரிக்கன் வசதியாக இருக்கிறான். சரி, அப்போ உன்னுடைய கனவுகள் சுவர்கள் தடுக்கிறதா அப்படின்னு எழுதுறாப்புல. அது மெக்சிகன் மக்களுக்காக இங்கே ஆதங்கப்படுறாப்புல. மெக்சிகனில் இருக்கக்கூடிய மெக்சிகன் மக்களுக்கு எல்லாமே எப்படியாவது அமெரிக்கா போயிடணும், அங்கே போய் செட்டில் ஆயிடணும் ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். அப்போ உன்னுடைய கனவுகள் இந்த சுவர்கள் தடுக்கிறதா அப்படின்னு அந்த மெக்சிகன் மக்களுக்காக பேசுகிறார். அப்புறம் அம்மாவினுடைய வழியை பேசுகிறார். கல்லு போல் ஒரு பெண் ஒருத்தி ஜாஃப்னாவில் இருந்து துரத்தி அவள் பெற்றாலே
ஒரு பருத்தி இல்லை, ஒரு நெருப்பு போல ஒரு பையனை அப்படின்னு தன்னை பற்றி அம்மாவை பற்றி பாடுறாப்புல. ஓகே. இந்த மாதிரி சமூக புரட்சிகளை பற்றி பாடுற, சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு பற்றி பாடுறாப்புல, மத ரீதியான அடக்குமுறைகளுக்கு பார்க்குறாப்புல, அப்புறம் அந்த உழைக்கிற மக்களினுடைய சுரண்டலுக்கு எதிராக பாடுறாப்புல, முதலாளித்துவத்துக்கு எதிராக பேசுகிறாப்புல, சமூகத்தில் நடக்கக்கூடிய பல பல விஷயங்கள் அவருக்கு பாதிக்கிறது. அதை வந்து அப்படியே பாட்டாக பாடுறாரு. இது எல்லாருமே வந்து ப்ராப்பராக எழுதி வச்சோ இது பாட்டாக பாடணும் ராப்பாக பாடணுங்கிறாலும் தெரியாது. ராப்புன்னானே என்னன்னு தெரியாது. இப்படி போயிட்டு இருக்க லைஃப்பில் தான் ஒரு ஒரு கட்சியினுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு கூட்டு போகிறாங்க. பசங்கள்லாம் போகிறானுங்க, நீங்கள் கூட வான்னு கூப்பிட்டு போகிறாங்க. கூட்ட போகிறப்ப கூட இருக்க பசங்க போய் அந்த இருக்க கட்சி நிர்வாகிகள் நல்லா பாடுவான், நம்ம மேடைகளில் கொஞ்சம் பாட வச்சு நல்லாயிருக்கும் பாடனே அன்னைக்கு உணர்ச்சி பூர்வமாக அந்த மேடையில் சமூக கருத்துக்களை பற்றி பாடுறாப்புல. அன்னைக்கு நடந்த இன்ஸ்டண்ட்டை வச்சு பாட்டாக பாடுறாப்புல. ஓகே. அது ஒரு பெரிய வைரல் ஆகுது. அப்புறம் எல்லா இடங்களுக்கும் கூட்டு போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது. அப்புறம் ஒரு பேண்ட் அப்படியே கூட ஜாயின் பண்ணுறாங்க. அப்புறம் 2021 வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ், குரலற்றவர்களின் குரலாக அப்படின்னு ஒரு ஆல்பம் போடுறாரு. அதில் தான் அந்த மீனவ மக்கள் பற்றி பாடின பாட்டெல்லாம் இருக்கும். கடலம்மா எங்களே கரைக்குதுன்னு அந்த மாதிரியான பாட்டு. வேர்வையே எங்களுக்கு குப்பாயம், வேர்வையே எங்களுக்கு சட்டை, அது என்றைக்கும் சாயம் போகாது, அதுக்கு கலரும் கிடையாது அப்படின்னு இந்த மீனவ மக்களினுடைய அந்த வழியை சொல்கிற பாடல்லாம் பாடுறேன். இந்த பாடல்கள் எல்லாம் வந்து இளைஞர்கள் அது என்னென்னா சில பேருக்கு சில டேலண்ட்டு தான் இருக்கும், எழுதுவாங்க. சில பேர் வந்து நல்லா பாடுவாங்க, சில பேர் வந்து கம்போஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வேடனை பொறுத்தவரை, முரளியை பொறுத்தவரை எல்லா டேலண்ட்டுமே இருக்குது. ஓகே. தானே இசையமைத்து தானே எழுதி தானே பாடி அதை பெர்ஃபார்ம் பண்ணுறது. இந்த ஸ்டேஜ் ஃபியரே கிடையாது. எவ்வளோ பெரிய கூட்டமாக இருந்தாலும் ஏறி தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்துறாப்புல. சரி, அது ஒரு பெரிய டேலண்ட். நிறைய பேருக்கு வந்து ஸ்டேஜில் ஏறதுக்கு பயப்படுவாங்க, பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் இது எல்லாமே இருக்குது. அப்போ மேடையில் ஏறி தீப்பிழம்பாக குழந்து கட்டுறாப்புல. அது வந்து ஒரு பெரிய அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் போய் சேருது. இளைஞர்களுக்கு தேவையான இசை இருக்குது, அதில் சமூக கருத்து இருக்குது, அதில் ஒரு பாட்டு இருக்குது, அது ஒரு பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, சின்ன சின்ன டான்ஸ் மூமெண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. அது பெரிய அளவில் கேரளா மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பற்றிக்கிறது. இளைஞர்கள் கொண்டாடுறாங்க. இளைஞர்களை தாண்டி இப்போ வேறு லெவலில் இன்றைக்கி போய் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போயிட்டுருக்கு லைஃபு. அப்போ ஒரு பெரிய பேண்டோடு சேர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்ண ஆரம்பிக்கிறார். கேரளா முழுவதும் பண்ணுறாரு, வெளிநாடுகளையும் சில நாடுகளில் பண்ணுறாரு. இப்படி போயிட்டு இருக்கப்போ தான் 2021 அவங்க அம்மாவும் இறந்து போகிறாங்க. அம்மா இறந்து போன பிறகு ரொம்ப தீவிரமாக இந்த விஷயங்களில் இறங்குறாரு. இறங்கிட்டு இருக்கப்போ தான் ஒரு நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஒரு ஃப்ளாட்டில் தங்கியிருக்கிறப்ப சமீப காலமாக கேரளா திரையுலகில் இந்த போதை பழக்கம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு ரைடு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவர் நிகழ்ச்சி முடிச்சு வரப்போ இவரை நேரடியாக இவரை போய் செக் பண்ணுறப்ப ஒரு 6 கிராம் கஞ்சா வச்சிருக்கிறாருன்னு சொல்லி இவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணுற ஒட்டுமொத்த கேரளா மீடியாவும் வந்து அங்கே வந்து திரண்டுறது. இவரை கூட்டு போகிறாங்க, ஸ்டேஷனில் வைக்கிறாங்க, ஃப்ளாஷ் நியூஸ் போது ஒரு 100-200 போலீஸ் ஒரு பெரிய தீவிரவாதியை போல் அன்றைக்கி அவரை ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மக்கள் என்னடா ஒரு கஞ்சா வைச்சிருக்கிறான்னு, கஞ்சா விற்றா கூட பரவாயில்ல, கஞ்சா பழக்கம் தவறான பழக்கம் தான், தடை செய்யப்பட்ட பொருள் தான். அதை பயன்படுத்தியதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபைன் பண்ணுவாங்க, கோர்ட்டில் ஃபைன் கட்டுவான். இந்த ஹெல்மெட் போடாமல் போகிறது டிடி கேஸ் மாதிரி தான். இதை வந்து ஒரு தீவிரவாதி மாதிரி இவனை போர்ட்ரேட் பண்ணுறாங்களே அப்படின்றது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கோபம் வருது. அப்போ கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருந்தாங்க. உட்கார வச்சுட்டு சாயங்காலம் வரைக்கும் விடலை. மக்களுக்கு தன்னிச்சையாக அங்கங்கே சோசியல் மீடியாவிலும் சரி அதுலேயும் சரி மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்பட்ட பிறகு ஒரு வழி இல்லாமல் அந்த கேஸை மட்டும் ஃபைல் பண்ணிட்டு வெளியில் அமைச்சிடறாங்க. வெளியில் அமைச்ச பிறகு அப்போ ஒரு உள்ளே போன பிறகு 2 விதமான கருத்துக்கள் இருக்குது மக்கள் மத்தியில். என்ன சொல்கிறாங்க, ஏப்பா ஒரு கஞ்சா குடிக்கிற பையன் போலப்பா, போதகராக்கி போலப்பான்னு அந்த மாதிரி ஒரு தாட்டு. ஓகே. ஆனால் வெளியில் வந்து அன்றைக்கி வர்றப்போ ஒரு 50 பத்திரிக்கை, அந்த 50 மீடியா நிற்கிது. அப்போ ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தோடனே அன்றைக்கி பேசின பேச்சு தான் ஒட்டுமொத்த கேரளாவுக்கு தூக்கி போட்ட வார்த்தை. நான் இந்த தவறு செஞ்சேன், இது தப்பு தான், இது உடம்புக்கு பாதிப்பு, சமூகத்துக்கு கேடு, நான் இந்த பழக்கத்தை பழகிட்டேன், தப்பு தான், ஆனால் இனிமேல் செய்ய மாட்டேன், என்னை ஃபாலோ பண்ணவங்க யாரும் செய்யாதீங்க ஓகே அப்படின்னு சொன்னது தான். இது இந்த வேடன் முரளியை பொறுத்த வரைக்கும் எதையுமே வந்து மறைச்சோ ஒரு பொய்யான போலியோவே இல்லை. எங்கள் அம்மா இலங்கை தமிழர் தான், பல முறை சொல்கிறாப்புல, நெஞ்சில் ஆண் பச்சை குத்திருக்கேன். ஆமாம், நான் ஒரு தமிழன், அம்மா வழியில் தமிழன், அப்பா வழியில் மலையாளி, நான் தமிழில் நேசிக்கிறேன், நெஞ்சில் ஆண் பச்சை குத்திருக்கேன். அம்மா அன்பு, அகிம்சை, அஞ்சாமை, அதுக்கு 1000 மீனிங் சொல்றாரு. அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே தன்னுடைய அடையாளத்தை மறைக்க, ஒரு அடையாளத்தை எங்க மறைக்காம இருக்கானோ அவன் நேர்மையான அர்த்தம். நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அடையாளத்தை ஒருத்த மறைச்சான்னா அவன்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம், போலித்தனம் இருக்கு அப்படின்ற. ஆனா இந்த வேடனை பொறுத்த வரைக்கும் அங்க போய் சொல்லி போய் நான் மலையாளி தான் சொல்லிட்டு போயிடலாமே, மறைச்சிருக்கலாமே, யார் கேட்க போறா, உங்க அப்பா மலையாளி தானே, தாய் வழி தான் எனக்கு சொந்தம், தந்தை வழி தான் உறவுன்னு சொல்லிட்டு போயிடலாமே. அந்த இடத்துல எந்த இடத்துலையும் தன்னுடைய அடையாளத்தை மறைக்கல. ரெண்டாவது தவறை வந்து ஒத்துக்கொள்றதுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும், அதையும் சொல்றாப்புல. இது எல்லாம் கேரளா மக்கள் கொஞ்சம் படித்த மக்கள்னால ரியலைஸ் பண்றாங்க, இவன் ஏதோ ஒன்று இருக்கு, இவன் சாதாரண ஆள் கிடையாது போல அப்படின்னோடனே மக்கள் பெரிய எழுச்சி வருது. அதுக்கு அரசியல் ரீதியாக இவருடைய
பேச்சு வந்து கார்னர் பண்ணப்படுது. அதாவது 2021 வாய்ஸ் ஆஃப் வாய்ஸஸ் போடுறப்ப பிரைம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சரும் இவர் வந்து பேசுகிறாரு, இவர் வந்து விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னு பாஜக ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் வந்து காரணம் பண்ணுறாங்க. சரி, அப்போ அரசியல் ரீதியாக ஒரு டார்கெட் பண்ணுறாங்க. இவன் சாதிக்கு எதிராக பேசுகிறான், மதத்துக்கு. இன்னைக்கு இந்தியா முழுவதும் சாதி மதத்தை வச்சு தான் அரசியல் ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த இளைஞர்கள் கையில் இரண்டாம் தலைமுறை இளைஞர் கையில் இந்த சாதி மதத்துக்கு எதிரான வெறுப்புகளை கொண்டு போய் உடைக்கிற வேலையை செய்கிறான். நம்ம இதை வச்சு அரசியல் செய்ய முடியாதுங்க ஒரு கோபம் வருது. அப்போ தொடர்ந்து இவன் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறான். கழுத்தில் வந்து எப்பயுமே பாடுறப்ப ஒரு புலி நகம் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அது யாரோ தமிழ்நாட்டில் கொடுத்துன்றாங்க, இல்லாட்டி மலேசியா வந்து யாரோ ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, வாங்கி போட்டுவிட்டாரு போல. சரி, இல்லை இதை வந்து இவன் புளியை வேட்டையாடி கழுத்தில் போட்டிருக்கான்னு ஒரு கேஸை போட்டு விட்டாங்க. ஓகே, அது ஒரு கேஸ். கஞ்சா வச்சிருந்தாருன்னு கேஸ். இப்படி பல வழக்குகள் போடுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ் சேர்ந்த ஒரு சசிகலா டீச்சர்னு அங்கே ஒரு பரபரப்பான ஒரு ஆர்எஸ்எஸ் நிர்வாகி ஒருத்தவங்க. சரி, அவங்க வந்து இவனை வந்து என்னையை விசாரிக்கணும், இவன் பிரிவினைவாத இயக்கத்துக்கு ஆதரவாக பேசுகிறான், புலிகளுக்கு ஆதரவாக பேசுகிறான், பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய கமாஸ்க்கு ஆதரவாக பேசுகிறான், இவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது, இவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய இது இருக்குது, இவன் என்னையை விசாரிக்கணும், கைது பண்ணணும். அவங்க வந்து பயங்கரமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருபடி மேலேயே போய் பாலக்காட்டை சேர்ந்த ஒரு கவுன்சிலர், பாஜக கவுன்சிலர், இவன் மேலே கம்ப்ளைண்ட்டே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி போகுது. இப்படி போகிறப்ப மக்கள் வந்து தன்னிச்சையாக தனக்கான குரலை, தனக்கான வேதனையை, தான் பண்ண முடியாத விஷயத்தை ஒருத்தன் பாடுறான், அவனை போட்டு ஒரு சின்ன பையன் அடிமட்டத்தில் எழுந்திரிச்சு வந்திருக்கிறான், அவனை போய் ஏன்டா அமுக்குறீங்கன்னு தன்னிச்சையாக மக்கள் சாதி மதங்கள்லாம் தாண்டி ஒரு பெரும் கூட்டம் சேர ஆரம்பிச்சு. இதுதான் இப்போ போயிட்டு இருக்க விஷயம். இப்போ அந்த கேஸில் ஃபைன் போட்டிருக்காங்க, வந்துட்டாங்க. ஆனால் தொடர்ந்து விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. அதாவது இந்த பிரச்சனை இதோட முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கன்னா இல்லை. ஆர்எஸ்எஸ் பாஜகவை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து வந்து இங்கே பேசுகிறாங்க. என்னென்னா, நாராயணகுரு, ஐயன்காளி மாதிரி சமூக நல்லிணக்கத்துக்காக பாடுபட்ட தலைவர்கள்லாம் வாழ்ந்த பூமி கேரளா. ஆனால் நீங்கள் வந்து சமூக நல்லிணக்கம்னு சொல்லிட்டு மக்களை வந்து பிளவுபடுத்துகிறான், சாதியாக பிரித்து பார்க்குறான், மதமாக பிரித்து பார்க்குறான், தடை செய்யப்பட்ட இயக்கங்களுக்கு ஆதரவாக பேசுகிறான், இவன் எப்படி வந்து ஒரு ஹீரோவாக இருக்க முடியும்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்படி அதனால இந்த ஒரு விவாதமாகவே கேரளா முழுவதும் போயிட்டுருக்கு. ஆனால் மக்கள் செல்வாக்கு, மக்கள் ஆதரவு, திரைப்படத்துறையில் ஒரு பெரிய ஆதரவும் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, வேடனுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. மம்முட்டிலாம் ஓப்பனாக பேசிட்டார். ஓகே, வந்து இத்தனை வருஷமும் அடக்குமுறையில் ஆளாக இருந்தவன் பேசுகிறத நீங்கள் பேசுகிறதான் கேட்டுக்கிட்டு இருந்தான். இவன் பேசுறத கொஞ்ச நாள் கேளுங்களேன் அப்படின்னு மம்முட்டி பேசிட்டார். ஓகே, பிருத்திவிராஜ் பேசுகிறார். அந்த அவன் பேசுறது என்ன தவறு இருக்கு, அவனுடைய வலிய வேதனையை பேசுகிறார் பிருத்திவிராஜ் பேசுகிறார். தொடர்ந்து திரைப்பிரபலங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆதரவு வர ஆரம்பிச்சிருச்சு. திரைப்படங்கள்லேருந்து இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வந்து சில பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. ஸ்ரீகுமார் மாதிரி, எம்ஜி ஸ்ரீகுமார் மாதிரி, இதெல்லாம் பாட்டா, இதெல்லாம் வந்து ராப்னா ஒரு ராப் இசை வந்து யாருடைய இசை தெரியும், நம்ம பாரம்பரியம் கிடையாது, அது வந்து ஆப்பிரிக்காவில் வந்தது, இது வந்து இதனால நாட்டுக்கு என்ன பயனு அப்படின்னு மியூசிக்குள்ள இருக்கக்கூடிய சில ஜல்ஸ் பிடிச்ச ஆளுங்க இவனுடைய வளர்ச்சியை பிடிக்காம இவருடைய அந்த வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு கேரளாவில் ஒரு பெரிய விவாதமாகவே போயிட்டு இருக்கு. இப்போ அந்த வளர்ச்சியை தடுக்க முடியுமா? வேடனோட வளர்ச்சியை யாராவது தடுக்க முடியுமா? அந்த பையனுக்கு பயம் இருக்கா? இல்லை, பயமே இல்லை, எந்த பயமும் கிடையாது. அதாவது நீங்கள் ஒன்று புரிஞ்சுங்க, இருக்கிறவனுக்கு தான் பயம், இல்லாதவனுக்கு சட்டை போட்டு தான் சட்டை கிழிஞ்சு போகணும். சட்டையே போட வெறும் உடம்பு தான் என்ன கிழிஞ்சா என்ன இருக்குது. அப்படி அடிமட்டத்திலேருந்து மிதிப்பட்டு மிதித்து எந்திரிச்சு தன் தாய்க்கு நேர்ந்த கொடுமை, தகப்பனுக்கு நேர்ந்த கொடுமை, சாதிய கட்டமைப்புக்கு நேர்ந்த கொடுமை. ஒரு சம்பவம்லாம், அவர் வந்து அங்கே பெரிய ஒரு மழை வெள்ளம் வருது, அதுக்கு வந்து உதவி கொடுக்க போகிறாங்க, பசங்களோட சேர்ந்து உதவி கொடுக்க போகிறாரு இவரும். அவர் வீடு காற்றுல அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனால் பசங்களோட சேர்ந்து இந்த உதவிகள் செய்கிறதுக்கு போகிறாப்புல, தன்னார்வலராக போகிறாப்புல, வாலண்டியராக போகிறாப்புல. அப்போ எல்லாரும் கொடுக்குற பொருளை வாங்கிறாங்க, இவர் பொருளை வாங்க மாட்டேங்கிறாங்க. இவன் அங்கிருந்து வந்திருக்கிறான். அகதி அப்படின்ற ஒரு அகதியை தாண்டி அங்கே அகதிங்கிற முகம்ல பார்க்கலாங்க, சாதிய ரீதியாக பார்க்குறாங்க. அப்போ இவன் கையில் கொடுக்குற வாங்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு பரிசு மனசில் ஒரு பெரிய வேதனை வலி வருது. நம்ம என்ன பண்ணோம்? நான் இந்த தாய்க்கும் இந்த தகப்பனுக்கும் பிறக்கணும்னு நானா கேட்டேன்? அது பிறந்திருக்கு. அந்த தாயும் தகப்பனும் அந்த சாதி மதத்தில் இருக்காங்கன்னு யாரு கேட்டா? எல்லாருக்கும் இருக்கிற உணர்வுகள் தான் எனக்கும் இருக்கும். அப்போ என்னைய வந்து நான் ஏதோ ஒரு காரணத்தால் நான் ஏதோ ஒரு சாதியில் பிறந்தேன், ஏதோ ஒரு மதத்தில் பிறந்தேன்னா அதை காரணம் காட்டி என்னை நீங்கள் வந்து ஒதுக்குறீங்கன்னா என்ன மாதிரியான மனநிலை? எல்லாருக்கும் இருக்கிற உணர்வுகள் தானே எனக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாட்டாக பாடுறாப்புல. எனக்கு தெரிஞ்சு ஒரு புரட்சி கவி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த புரட்சி கவியாக நீ கேரளாவில் உருவெடுத்திருக்காங்க. மக்கள் வந்து கொண்டாடி தீர்க்குறாங்க, இளைஞர்கள் சரி பெரியவர்களும் சரி. இத்தனை வருஷமாக கேரளாவில் இப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு வார்த்தையை விஷயத்தை வந்து தன்னுடைய மனக்குமுறலை எல்லாம் கொட்டி தீர்க்கிறான் ஒருத்தன் அப்படின்ற அவன் தன்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக தன்னுடைய குரலாக வந்து மக்கள் பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய எழுச்சியாக இருக்குது. அது ஒரு சிலருக்கு அரசியல் ரீதியாக இது பெரிய அழுத்தமாக இருக்குது, அதனால அரசியல் ரீதியாக காரணமும் பண்ணுறாங்க. அடுத்தடுத்த வர பாடல்களில் இருக்கக்கூடிய குறைகளையும் அதை மட்டுமே சொல்லக்கூடியவங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாடல் ரிலீஸ் ஆயிருக்கு. பெரியவங்க நீங்கள் ஆள்றீங்க அப்படின்னா நீங்களாம் ஒரு மயிரும் கிடையாது அப்படின்ற ஒரு மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு இன்னும் அது எப்பவுமே அதை ஒத்துக்க மாட்டாங்களா சார்? இங்கே அங்கேன்னு மட்டும் இல்லை, எங்கேயுமே அதை ஏற்றுக்க மனநிலை அவங்களுக்கு எப்பவுமே இருந்ததில்லை.
ஆனா இந்த பையனை டார்கெட் பண்றதுக்கு என்ன காரணம்? இதுதான் ஒரு அடக்குமுறைக்கான ஒரு பெரிய உதாரணமும். கண்டிப்பாக நீங்கள் சாமானியன் வந்து அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது, சாமானியனே ஒருத்தனை தூக்கி வச்சு கொண்டாடிடக்கூடாதுங்கிற மனநிலை பொது புத்தியாகவே இருக்குது. சாதின்னு நான் சொல்ல மாட்டேன், இது வந்து ஒரு பொது புத்தியாகவே இருக்குது. ஒருத்தன் கீழேருந்து மேலே வந்துட்டான்னு வச்சுங்க, அவன்லாம் மேலே வந்துட்டான், அவன்லாம் ஆளாயிட்டான், அவன்லாம் அப்படின்னு ஒரு இழுப்பானுங்க. அது உலகம் இந்தியா முழுவதுமே அது மாதிரி ஒரு கட்டம். நம்ம கூட உட்காந்துருப்பான், அவனுக்குள்ள ஒரு திறமை இருக்கும், யாரும் தெரியாது. ஆனால் அவன் அந்த திறமை ஒரு நாள் வெளியே வர்றப்ப அவன் பெரிய ஆளாக இருப்ப, நேற்று வரைக்கும் உட்காந்துதான் டீ குடிச்சிக்கிட்டு முந்தா நாள் பார்த்தீங்கன்னா என்கிட்ட தான் ஒரு 50 ரூபா வாங்கிட்டு போனான். அந்த கதையெல்லாம் சொல்லுவானுங்க, அது ஜென்ரலாகவே சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இளையராஜா சொல்லுவாங்க. இளையராஜா அவர்களுடைய அண்ணன் பாவலர் வரதராஜன் வந்து ஒரு இப்போ கம்யூனிஸ்ட் பாடகர், மாட்டு வண்டியில் கட்டிக்கிட்டு ஹார்மோனியம் வாசிப்பார் கங்கை அமரன். இளையராஜா பெண் குரலில் ஹார்மோனியம் வாசிப்பார் பாவலர் வரதராஜன், தபேலா வாசிப்பார் கங்கை அமரன், பெண் குரலில் இளையராஜா பாடுவார். அப்போ அந்த தேனி அந்த பகுதிகள் கேரளா பகுதிகள் எல்லாம் பாட்டு பாடிட்டு போவாங்க, கட்சி கம்யூனிஸ்ட் பாடல்களுக்கு பிரச்சார பாடல் பாடிட்டு போகிறப்ப. அப்போது வளர்ந்து பெரிய ஆளான பண்ண ஊரை சொல்லுவாங்க, அவங்க அண்ணன்லாம் இங்கே கச்சேரி பாடிட்டு இருந்திருப்பா, மாட்டு வண்டியில் பாடிட்டு இருந்தாங்கப்பா அப்படின்னு ஊரில். அது ஒரு பொதுவான புத்தி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி புத்தி தான். நேற்று வரைக்கும் அவன் அந்த கூரையில் உட்காந்துருந்தான், அந்த இதில் உட்காந்துருந்தான், பிளாட்ஃபார்மில் படுத்துக்கிட்டான், அவங்க அப்பா யார் தெரியுமா, இவன் வந்து இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறான், அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல. அவன் அந்த இதுதான் வந்து சாதிய ரீதியாக ஒரு கண்ணோட்டம், ஏழ்மை ரீதியாக ஒருத்தர் மேலே வர்றான்ல. படிக்கலைன்னா அவன் பெரிய கவிஞரா, படிக்கலைன்னா அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன உணர்ச்சி தெரியும். இங்கே இன்னொரு பொது புத்தி இருக்குது இங்கே நம்ம ஊரில். படிச்சிருந்தவன் தான் அறிவாளி, படிக்காதவனுக்கு எந்த உணர்ச்சியுமே இல்லை, படிக்காதவனுக்கு எந்த அறிவுமே தெரியாது, அவனுக்கு உலகத்தை பார்க்குறது. 1000 பேர் படிக்கிறான், 1000 பேர் ஒரு 1000 புத்தகங்களை படிக்கிறான், யார் அதை எப்படி பார்க்குறாங்கிறது தான் விஷயம். நீங்கள் லட்சக்கணக்கான ரோட்டில் போகிறான், ஆனால் அவன் பார்க்க ஒரு சமூக அக்கறை உள்ளவன் பார்க்குற பார்வையும் ஒரு கலைஞன் பார்க்குற பார்வையும் சாமானியன் பார்க்குற பார்வைக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ இவன் சமூகத்தில் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அமெரிக்காவில் ஒரு கற்பிணை பெண்ணை அடித்து கொள்கிறாங்க, அங்கே வந்து மெக்சிகோவில் அங்கேருந்து வர்றவனு பார்க்குறாங்க. இந்த உலகளவில் மெக்சிகனுடைய விஷயத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க, அங்கேருந்து தப்பிச்சு வர்றாங்க, கள்ளத்தனமாக நாட்டுக்கு இல்லீகலாக குடியேறாங்கன்றாங்க. ஆனால் இவருடைய பார்வை எப்படி இருக்குது, உன்னுடைய கனவை ஒரு செவரு தடுக்குதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. இதுதான் பார்வை, இதுதான் சமூக அக்கறையோடு உள்ள பார்வை. அந்த பார்வையில் அவர்களுக்கு வந்து ஏற்றுக்கிற முடியல, ஜீரணிச்சுக்கிற முடியல, நீ எல்லாம் ஒரு ஆளா. இன்னைக்கு அதையும் வந்து மக்கள் வந்து பெருவாரியான மக்கள் வந்து கொண்டாடித்துக்கிறாங்க. சார் இதையும் தவிர்த்துட்டு அந்த ஒரு ஆடையும் குறிப்பா விமர்சிக்கிறாங்களா சார்? கருப்பு நிற ஆடையை போடுறாரு, சட்டையை போட மாட்டாரு, பனியனோட. இது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை? என்ன இதுதான் பாசிசம். இதுதான் பாசிசம். என்னன்னா, நான் சொல்ற உடைய உறுத்து, நான் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிடு, நான் சொல்ற கடவுளை கும்பிடு, நான் பேசுகிற மொழியை பேசு, இதுதான் பாசிசம். ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு வேடன் முரளிக்கு நடந்தது தான் பாசிசம். இதை தான் இந்தியா முழுக்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நான் நினைக்கிற ட்ரெஸ்ஸை தான் நீ போடணும், நான் பேசுகிற மொழியை தான் நீ பேசணும், நான் கும்பிடுற கடவுளை தான் நீ கும்பிடணும் அப்படிங்கிற திணிக்கிறது இருக்கு இல்லையா, இதுதான் பாசிசம். இங்கே அதுதான் பாசிசம் தான் இன்னைக்கு வேடனை போட்டு ஆட்டி வச்சுட்டு இருக்காங்க. அது மாற்ற முடியுமா சார்? வேடன் மாதிரியான மக்கள்கிட்டையும் அவங்ககிட்ட இருக்க அந்த வழியை தான் பாடல்கள் மூலியமாகவும் படங்கள் மூலியமாகவும் தெரிவிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அதை அவங்க மாத்திக்க முடியுமா, மாத்திப்பாராம? இல்லை, மக்களினுடைய எழுச்சிக்கு முன்னால் எந்த ஒரு சர்வாதிகாரமும் மண்டியிட்டே ஆகணும். சர்வாதிகாரிகளினுடைய வீழ்ச்சி மக்களினுடைய எழுச்சியில தான் இருக்குங்கிறது வரலாறு. அப்போ நீங்கள் வந்து மக்கள் எழுச்சி அங்கே வந்துருச்சு. நீங்கள் என்ன அடக்குமுறையை செஞ்சாலும் அந்த காட்டாற்று வெள்ளத்தை, அந்த வெடிச்சு பிளம்புற நெறிமலையை நீங்கள் அடக்கவே முடியாது. மக்கள் எழுச்சிக்கு முன்னாடி நீங்கள் மண்டிக்கிட்டே ஆகும். வெற்றி வந்து மக்கள் சக்திக்கு தான் இருக்குது. எத்தனை வழக்குகள் போடப்பட்டிருக்கு? ஒரு வழக்கில் உள்ள இருக்கும் பொழுதே அரசாங்கமே அவரை வெளியே எடுத்துட்டு வந்து ஒரு கான்செப்ட்ல அவ்வளோ பெரிய பாதுகாப்பு, எந்த போலீஸ் அவர் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு போச்சோ அந்த காவல்துறையோட பாதுகாப்பு மூலயமா அவர் வந்து அது ஒரு கான்செப்ட்ல பண்ணிட்டு போயிருக்காரு. அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்னு கூட எடுத்துக்கலாம். எத்தனை வழக்குகள் இருக்கு? எதனால அந்த ஜாமீன்ல வெளியே வந்து அந்த கான்செப்ட் முடிச்சு மறுபடியும் உள்ள போனதுக்கு என்ன காரணம்? இல்லை, அந்த புலிநகம் போட்ட வழக்கு அது வந்து ஃபேக் கேஸ்ன்னு சொல்லி அதை வந்து வெளியிட்டாங்க. அதுக்காக அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சரை கூட சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த கஞ்சா கேஸ் ஒன்று, அவ்வளோதான். அப்புறம் பிஜேபியை சேர்ந்த ஒரு பெண் கவுன்சிலர் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காங்க, தேசவிரோத வழக்கு, தேசத்தை துண்டாடுகிறார் பாடல் பாடி அப்படின்னு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. பிரைம் மினிஸ்டரை வந்து கார்னர் பண்ணுறாரு, உள்துறை அமைச்சர் பண்ணுறாரு, அந்த ஒரு வழக்கு. இந்த 2 வழக்கு தான் இருக்குது. பெருசாக வேறு வழிப்பறி வழக்கோ கற்பழிப்பு வழக்கெல்லாம் கிடையாது. இந்த 2 வழக்கு இருக்குது. அது 2மே அவதூறு வழக்குகள் தான். இதில் என்னென்னா, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலைப்பாடு ஆரம்பத்தில் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வேற ட்ராக்ல போகிறதுனால இப்போ கம்யூனிஸ்டும் வந்து வேற கையில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மக்கள் எழுச்சி அங்கே பார்க்குறாங்கல்ல, தன்னிச்சையாக கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சா கேரளாவே கொந்தளிக்குது, கேரளாவே பேசுகிறாங்க, கேரளாவில் இருக்கிற சோசியல் மீடியா அப்புறம் போகுது, இளைஞர்கள் பெருசாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது.
அதனால் இப்போ வந்து இந்த அரசியல் தான், லெஃப்ட் அண்ட் ரைட் அரசியல் தான் அங்கே போயிட்டு இருக்கு. ஓகே, ரேப்பர்ஸ் நடுவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்காரு. இங்கே அறிவு அசல் கோளாறுன்னு நிறைய பேர் இருந்தாலும் எல்லாரையும் தாண்டின ஒரு எடுத்துக்காட்டா இப்போ அவர் இருக்காரா சார்? ஏன்னா அந்த என்ஜாமி பாடல் கூட அதில் இருக்க வழிகளை வந்து வேடன் ரொம்ப அழகா குறிப்பிட்டிருப்பார். ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் முன்னுதாரணமாக என்னோட வழிகள், குறிப்பாக இலங்கையில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், இங்கே தலித் மக்களுக்கு உண்டான ஒரு குரலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டாக வேடன் விளங்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த குரல் இனி எங்கெங்கே ஒலிக்க போகுது, அந்த குரலை கட்டுப்படுத்தவோ இல்லை நிப்பாட்டவோ முடியுமா? இல்லை, கண்டிப்பாக முடியாது. இப்போ ஒரு அடுத்த ஒரு பிளான் வச்சுருக்கா, பிளாக் ரெக்கார்டுன்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க. ஓகே, அந்த பிளாக் ரெக்கார்டு கம்பெனிலேருந்து இந்த சவுத் இந்தியா ஃபுல்லாகவே, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இந்த சவுத் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ஸ் சிங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, தன்னிச்சையாக பாடக்கூடிய ராப் பாடகராக இருக்கட்டும், கானா பாடகராக இருக்கட்டும், மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய டேலண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி இருக்காப்புல. அதை வந்து செய்யணும். இந்த சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்மளாம் திராவிடன்ஸ், வி ஆர் ஆல் திராவிடன்ஸ்ன்ற ஒரு மூமெண்ட்டோட பிளாக் ரெக்கார்டுன்ற ஒரு கம்பெனி வச்சு அந்த யங் டேலண்ட்டை வந்து உள்ளே கொண்டு வரணுங்கிற ஒரு வேலையை செய்ய போகிறாப்புல. அப்படிங்கும்போது இப்போ அதை செய்யறதுக்கு காரணம் சொல்கிறாப்புல. இப்போ தென்னிந்தியா வந்து புறக்கணிக்கப்படுது, கல்வி ரீதியாகவும் சரி, நம்மளுடைய உரிமைகளும் சரி, பல விஷயங்கள் புறக்கணிக்கப்படுது. வட இந்தியாவை போல் சாதி மத பிரச்சனைகள் தென்னிந்தியாவில் வந்துவிடக்கூடாது, அதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய நினைக்கிறவர்களுக்கு வந்துவிடக்கூடாது. அப்போ இதையெல்லாம் ஒன்று சேர்க்கணும். இளைஞர்கள் மத்தியில் வந்து இப்போ ஒரு புரட்சியை செய்யணும். சாதி மதத்துக்கு எதிரான, மூட நம்பிக்கைக்கு எதிரான விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும், அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அப்போ தென்னிந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்த டேலண்ட்டை ஒன்று சேர்க்கணுங்கிற ஒரு முயற்சியில் இருக்காங்க. இதெல்லாம் செஞ்சால் விடுவாங்களா? இதெல்லாம் என்னென்ன செய்யறாங்க, இதுதான் பிரச்சனையே. இப்போ சரி, இந்த மாதிரியான ஒரு வைடு ஒரு பிளான் வச்சிருக்காப்புல. இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை. இப்போ வந்து இது வந்து நம்ம வேடனை விட்டுருவோம். இப்போ தமிழ் சினிமாவை எடுத்துங்க. தமிழ் சினிமாவில் எத்தனையோ உச்ச நட்சத்திர நடிகர் இருக்கிறாங்க. அவருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வர்றாங்க இருக்காங்க. எந்த நடிகராவது அந்த பின்னாடி வரக்கூடிய நண்பிகளாக இருக்கட்டும், அண்ணன் தம்பிகளாக இருக்கட்டும், இல்லாட்டி அது இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சரி, யாரையாவது நீங்கள் சாதி மதத்துக்கு எதிராக இருக்காதீங்க, சாதிக்கு ஆதரவாக இருக்காங்க, மதத்துக்கு ஆதரவாக இருக்காங்க, மூடநம்பிக்கை ஆதரவாக இருக்காங்க யாராவது பேசியிருக்காங்களா? இல்லை. ஆனால் அதெல்லாம் செய்யாமல் ஒரு 30 வயசு பையன் தன்னுடைய பாடல் மூலியமாக போய் பேசுகிறாருன்னா, இதை உதாரணம் எடுத்துக்கிட்டு மற்ற கலைஞர்களும் செய்யணும். தன் பின்னாடி வரக்கூடிய ஃபாலோவர்ஸ் குறைந்தபட்சம் சாதி மதம் பார்க்காதீங்க, மூட நம்பிக்கையில் விழுந்து போகாதீங்க. கடவுள் நம்பிக்கையில் அவங்க தனிப்பட்ட விஷயம், அது விஷயம். ஆனால் மதத்தை வைத்து, சாதியை வச்சு ஒருத்தனை பிரிக்காதீங்க, அதை வச்சு அடக்குமுறை பண்ணாதுங்கிறது குறைந்தபட்சம் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கவங்களாவது இதை பற்றி பேசணும். ஓகே, பேசுனா ஒரு சின்ன பையன் பண்ண வேலைக்கு நமக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயமா இருக்கும். அது அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்காட்டாக எல்லாருக்கும் அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் அடுத்த அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் பின்பற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக பேசுவோம் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.